எனக்கு பேசுறது எப்போதும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். நான் முதல்ல இந்த வாழ்த்து கவிதையை படிச்சிடுறேன். ஆன்மீக செம்மல் தாண்டிக்குடி எஸ்.எம். சண்முகம் அவர்களுக்கு, ஆன்மீக செம்மல் தாண்டிக்குடி எஸ்.எம். சண்முகம் அவர்களுக்கு பாராட்டு கவிதை மடல். எப்போதும் சுறுசுறுப்பாய் எவர் வரினும் கலகலப்பாய், எப்போதும் சுறுசுறுப்பாய் எவர் வரினும் கலகலப்பாய், அப்போதும் இப்போதும் அகவை 16ஆய், எப்போதும் சுறுசுறுப்பாய் எவர் வரினும் கலகலப்பாய், அப்போதும் இப்போதும் அகவை 16ஆய், தப்பேதும் நேராமல் தன்பணியை செய்திடுவாய், தப்பேதும் நேராமல் தன்பணியை செய்திடுவாய், தாண்டிக்குடி பாலமுருகன் தாழ் பணிந்து வணங்கிடுவாய், தப்பேதும் நேராமல் தன்பணியை செய்திடுவாய், தாண்டிக்குடி பாலமுருகன் தாழ் பணிந்து வணங்கிடுவாய், பன்றிமலை சுவாமிகளின் பாதம் போற்றிடுவாய், பன்றிமலை சுவாமிகளின் பாதம் போற்றிடுவாய், நன்றியுடன் யாவருக்கும் நன்மை செய்திடுவாய், பன்றிமலை சுவாமிகளின் பாதம் போற்றிடுவாய், நன்றியுடன் யாவருக்கும் நன்மை செய்திடுவாய், தர்மத்தின் வழிதனிலே தளராது உழைத்திடுவாய், தர்மத்தின் வழிதனிலே தளராது உழைத்திடுவாய், தாண்டிக்குடி பாலமுருகன் தாழ் பணிந்து வாழ்ந்திடுவாய், தாண்டிக்குடி பாலமுருகன் தாழ் பணிந்து வாழ்ந்திடுவாய், ஆற்றல் மிகு செயல்களை, ஆற்றல் மிகு செயல்களை அயராது செய்திடுவாய், ஆயினும் நான் என்று சொல்லாமல் எல்லாம் தாண்டிக்குடி பாலமுருகன் என்று தன்னடக்கம் கொண்டிடுவாய், ஆற்றல் மிகு செயல்களை அயராது செய்திடுவாய், ஆயினும் நான் என்று சொல்லாமல் எல்லாம் தாண்டிக்குடி பாலமுருகன் என்று தன்னடக்கம் கொண்டிடுவாய், அமெரிக்கன் கல்லூரி, அமெரிக்கன் கல்லூரி நாயகனாய் திகழ்ந்தாய், அமெரிக்கன் கல்லூரி நாயகனாய் திகழ்ந்தாய், அன்பினிலே நட்பு பாராட்டும் பண்பினிலே அனைவரின் இதயத்தையும் கவர்ந்தாய், அன்பினிலே நட்பு பாராட்டும் பண்பினிலே அனைவரின் இதயத்தையும் கவர்ந்தாய், திரைப்பட விருதுகளை, திரைப்பட விருதுகளை தேடி வந்தாய் சென்னைக்கு, திரைப்பட விருதுகளை தேடி வந்தாய் சென்னைக்கு, திரு அருளின் விருதாக ஆன்மீக செம்மல் விருது அல்லவா உன்னை தேடி வந்தது, திரு அருளின் விருதாக ஆன்மீக செம்மல் விருது அல்லவா உன்னை தேடி வந்தது, தாண்டிக்குடி பாலமுருகன் புகழ் பாடி வந்தது, ஆன்மீக செம்மல் விருது அல்லவா உன்னை தேடி வந்தது, தாண்டிக்குடி பாலமுருகன் புகழ் பாடி வந்தது, குருவருளும் திருவருளும் கூடி நிற்க, குருவருளும் திருவருளும் கூடி நிற்க, கொண்ட கொள்கையிலே எந்நாளும் உயர்ந்து நிற்க, கொண்ட கொள்கையிலே எந்நாளும் உயர்ந்திருக்க, அடியேனுக்கு பாட்டெழுதும் வாய்ப்பு தந்து மகிழ்ந்தாய், அடியேனுக்கு பாட்டெழுதும் வாய்ப்பு தந்து மகிழ்ந்தாய், தாண்டிக்குடி பாலமுருகனுக்கு இன்னிசை பாமாலை சூட்டி ஆன்மீக செம்மலாக திகழ்ந்தாய், அடியேனுக்கு பாட்டெழுதும் வாய்ப்பு தந்து மகிழ்ந்தாய், தாண்டிக்குடி பாலமுருகனுக்கு இன்னிசை பாமாலை சூட்டி ஆன்மீக செம்மலாக திகழ்ந்தாய், புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் இன்முகமாய், புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் இன்முகமாய், பூதலத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்திடுவாய், தாண்டிக்குடி எஸ்.எம். சண்முகமாய், புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் இன்முகமாய், பூதலத்தில் வாழ்ந்திடுவாய், பூதலத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்திடுவாய், தாண்டிக்குடி எஸ்.எம். சண்முகமாய், ஆன்மீக செம்மல் தாண்டிக்குடி எஸ்.எம். சண்முகம் வாழ்க பல்லாண்டு. அடியேன் கண்ணுகுடி சுப்பு. என்றும் அண்ணன் தாண்டிக்குடி சண்முகம் அவர்களுக்கு முருகனருள், தாண்டிக்குடி முருகனருள் என்றுமே குருவருளும் திருவருளும் கூடி நிற்க அவருடைய கொள்கை என்றும் உயர்ந்துமே நிற்கிறது. அந்த வகையில் இந்த கவிதையை இன்று உங்கள் முன் பாடுவதற்கு தாண்டிக்குடி முருகனின் குருவருளும் பன்றிமலை சுவாமிகளின் திருவருளும் கூடி இந்த ஒரு நிகழ்வை எனக்கு தந்தது. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அப்படி கொடுங்க, நான் நீங்க கொடுங்க, வாங்கி கொடுங்க, நான் திருப்பி இந்த பக்கம் திருப்பி அப்படி 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 வாங்கிங்க, அப்படிங்க கொஞ்சம் கீழே இருக்கலாம் நான் படத்தை. ஐயாவோட முகமும் தெரியும். ஓகே, இங்கே பாருங்க, பாருங்க பாருங்க. அதாவது தாண்டிக்குடி அண்ணன் எஸ்.எம். சண்முகம் நானும் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20-22 ஆண்டுகளாக சென்னையில் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நான் இங்கே வந்து போயிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது அவரோட இருக்கும்போது எப்பவுமே ஒரு கலகலப்பு, எப்பவும் ஒரு சுறுசுறுப்பாக இருப்பார். எப்போதும் அவர் வயது, இந்த உடலுக்கு வயது கூட இருக்கலாம், அவருடைய ஆன்மாவுக்கு வயது 16 தான். ஆனால் எப்படி சுறுசுறுப்பாக இருப்பார், என்னையும் உற்சாகப்படுத்துவார். சில நிகழ்வுகளில் பல இடங்களுக்கு அவர் திரைப்படத்துறையை நோக்கி போயிட்டு இருப்பார். நான் ஆன்மீக சித்தர்கள் அந்த மாதிரி போயிட்டு இருப்பேன். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தாண்டிக்குடி பாலமுருகனை அறிமுகப்படுத்தி பன்றிமலையோட சுவாமிகளோட அந்த குருவரில் அறிமுகப்படுத்தி பன்றிமலை சுவாமிகளிடத்துல அங்கே பாடல் எழுத வைத்து அங்கே எனக்கு
ஒரு விருது வாங்கி கொடுத்தாரு. அந்த விருது வந்து பஞ்சாட்சர கவின்னு சொல்லி பன்றிமலை ஆசிரமத்துல இருந்து எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. அது அண்ணன் மூலமா தான் எனக்கு அமைஞ்சது. இந்த மாதிரி எப்போதுமே அவருடைய வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு சேலஞ்சா எடுத்துக்குவாரு. ஒரு அதே இடத்துல இன்னொன்னு என்னன்னா, அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது, எப்போயும் டென்ஷனா இருந்தா வெளில காமிச்சிக்க மாட்டார், சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படியே இலகுவா பயணம் பண்ணுவாரு. எல்லா இடங்கள்லயும் ஒரு தொடர்பு இருக்கும். அதாவது அடிமட்டத்திலிருந்து மேல ஆள்ற வர்க்கத்துல இருந்து எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் அங்க ஒரு தொடர்பு வச்சிருப்பாரு. சில காரியங்களை ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்வாரு. நான் அவர் கூட போனதை பார்த்துருக்கேன். அது மாதிரி நான் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு. இன்னொன்று இதில் என்னன்னு கேட்டால், ஒரு மனிதன் வந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் அவன் நிறைய செய்த புண்ணியம். நிறைய சந்தோஷம் அனுபவித்துக் கொண்டிருக்கான், அந்த புண்ணியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். யாராவது நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க செய்த பாவம் கழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நல்லா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒருத்தங்க வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்கன்னா அவங்க புண்ணியத்தை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னா அவங்க பாவத்தை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பாவம் புண்ணியம் ரெண்டும் தீர்ந்தாதான் இந்த உலகத்துல இறைவன் திருவடியை சென்று சேர முடியும். அந்த வகையில இந்த தாண்டிக்குடி பாலமுருகன் உங்களுக்கு நிறைய குருவர்களும் திருவர்களும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மேன்மேலும் இன்னும் உயர்த்துவாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முருகனுடைய அந்த அருளை வேண்டி, முருகனுக்கு தாண்டிக்குடி முருகனை வேண்டி துதி நல்ல தருணத்தில் வந்துடுமே வேண்டும் நிதி அப்படின்னு ஒரு வார்த்தையை அந்த பாடலில் எழுதியிருப்பேன். அந்த தாண்டிக்குடி முருகனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-16 பாடல்கள் எனக்கு எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுல ஒரு வரி, தாண்டிக்குடி முருகனை வேண்டி துதி நல்ல தருணத்தில் வந்துடுமே வேண்டும் நிதி, பன்றிமலை சுவாமிகள் மொழிந்தபடி முருகன் ஆலயம் அமைந்ததே தாண்டிக்குடி அப்படின்னு எழுதியிருப்பேன். அதுபோல எனக்கு நிறைய காலங்கள்ல அந்த நெருக்கடி சூழல்கள்ல அந்த தேவையான பொருள், தாண்டிக்குடி முருகனை வேண்டி துதிக்கிற போது அந்த தேவையான நேரத்தில் தேவையான பொருள் நமக்கு கிடைக்கும் சொல்லிட்டு இருப்பேன். அதனால முருகப்பெருமானோட 1000 நாமங்கள் ரொம்ப மகிமை பொருந்தியது. அந்த நாமத்தை டெய்லி சொல்லுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும், எல்லாருக்குமே நல்லது நடக்கும். தொடர்ந்து நல்ல கருத்துக்களை சிந்திச்சிருங்க. ஒருத்தங்களுக்கு ஒன்று கிடைக்கும் போது நம்ம இந்த உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்த ஒரு பண்பு என்னன்னா, நல்லது செய்யறவங்கள உற்சாகப்படுத்தணும். யாரெல்லாம் நல்லது செய்யறாங்களோ அவங்கள உற்சாகப்படுத்தும் போது மேன்மேலும் அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்குரிய அந்த எண்ணம் துடிக்கும். அவங்கள நல்லது செய்யறவங்கள நம்ம வந்து டிஸ்கிரேட் பண்ணும்போது, அதாவது அவங்கள ஏதாவது குறைச்சி சொல்லும் போது அது வந்து அந்த மேலும் அவங்களுக்கு செய்யறதுக்கு அந்த எண்ணம் வராதுன்னா, நல்லது செய்யறவங்களை எங்க இருந்தாலும் எந்த உலகத்துல இருந்தாலும் உற்சாகப்படுத்தினா அவங்க மேன்மேலும் அந்த இடத்துக்கு நல்லது நடக்கும். அந்த வகையில விஜய் டிவி அண்ணனுக்கு ஆன்மீக செம்மல் விருது கொடுத்து அவரை மேன்மேலும் இன்னும் உற்சாகப்படுத்துது. அவர் எப்பவுமே அவருடைய நிறைய இருக்கு. அவர் கூட போயிட்டே இருக்கும்போது நிறைய அவர் அந்த இளமையாவே இருக்கிறப்போ இன்னுமே அவர் பார்த்துக்கிறதுக்கு இப்படிதான் இருப்பாரு. அவர் வந்து 16 வயசு வரை தான் அவருடைய ஹார்ட் இருக்கும், அந்த சோல், அந்த ஆன்மா வந்து. ஏன்னா அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் அப்படி கலகலப்பாக வச்சுக்கிட்டு இருப்பாரு கூட இருக்கும்போது. அந்த வாழ்க்கையை ஒரு காமெடியாகவும் எடுத்துக்குவாரு. டிராஜடி இருந்தா கூட அதில் ஒரு காமெடியை எடுத்துக்கிட்டு போயிடுவாரு. யாராவது அதிகம் அவரை வந்து நெருக்கடி கொடுக்கும் போது கூட அதை ஒரு சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டே இருப்பாரு. அது வந்து ரொம்ப அருமையான பண்பு. அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது. நம்ம எப்பவுமே வாழ்க்கையில நம்ம டென்ஷன் ஆகிறதுனால ஒன்றும் நடக்க போறது கிடையாது. ஆனால் அதை கூலாக அதை அமைதியாக எடுத்துக்கிட்டு நம்ம மேலே மேலே டெவலப் ஆனோம்னா நல்லா டெவலப் ஆயிடலாம். அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான நாள் இன்னைக்கு இங்கே வந்து இந்த நிகழ்வில் கலந்துறதுக்கு குருவர்களும் திருவர்களும் நமக்கு வாய்ச்சிச்சு. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். பகவத்கலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு தீர்காயுஷ்மஸ்து பாலமுருகஸ்வாமினः பரிபூர்ண அனுக்கிரக ஆசீர்வாத வரப்பிரசாத ஃபோக்கஸ் பூரா சேர்ந்து நிற்கும். ஐயா நீங்களும் வாங்க, அப்படி நின்றுங்க சார், அப்படி சேர்ந்து நின்றலாம் சார்.